குரு ஆஸ்ட்ரோ நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். 19ஆம் தேதி ஏப்ரல் 2026 அக்ஷய திதி. அக்ஷயன்னா நிரம்பிய இருந்து 3ஆம் நாள் வளர்பிறையில. இப்போ வந்து சித்திரை மாசம் அது 6ஆம் தேதி இருக்கின்றது. அது அக்ஷய திதியுடைய சிறப்பு என்னன்னா, 4 யுகம் இருக்கு. சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று. இதுல வந்து மனிதனின் படைப்பாற்றல் சிந்தனை ரொம்ப பொற்காலமான சத்தியுகத்தை அடுத்து திரேதா யுகம் தொடங்கும் நாள் தான் வந்து இந்த அக்ஷய திதி நாளாக கொண்டாடப்படுகிறது. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதாவது மார்கழி முடிஞ்சு இந்த மாசி முடிஞ்சதுனால, மாசி பங்குனி முடிஞ்சதுனாலே அந்த இது முடிஞ்சிடுது. அதுக்கு அர்த்தம் இன்னொரு 2ஆம் கட்ட இது ஆரம்பிக்கிறது என்று சொல்லியிருக்கேன். முதல் கட்டமுடைய மார்கழி தை வரையும் இருக்கும். மாசி பங்குனிலாம் ஒரு விதமான சூன்ய காலமா இருக்கும். அந்த முதல் கட்டம் இது வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிடுறது வந்து மாசியோட பங்குனியோட இருந்து பாத்தீங்கன்னா நல்ல விதமான இதுவா தொடங்கும். ஒரு படைப்பாடல் சிந்தனை, ஒரு எழுச்சி இருக்கும். ஒரு எல்லாமே எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவு வருதா இருக்கும். இப்போ வார் கூட பாருங்க, அந்த இதுல ஈரான்ல கூட இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து அவர் ஈரான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஒரு பரபரப்பா இருக்கும், ரொம்ப போர் சூழல். இப்போ லெபனான்ல கூட இஸ்ரேல் வந்து போர் நிறுத்தம் செய்து கொண்டிருக்கு. இப்போ வந்து அந்த இதயத்துக்கான காலகட்டம், இதயத்துக்கான காலகட்டம் போது அது பெருமை விஷ்ணுடைய வழிபாடு கொண்டது தானே இருக்கு. அதாவது விஷ்ணு வந்து நாளாக கொண்டாடப்படுகிறது. லக்ஷ்மியுடன் இணையிறது வந்து செல்வ லக்ஷ்மி இல்லை. அதனால வளங்களை வந்து அதிகப்படுத்துறது. அது தை மாசத்துல தை பிறந்தால் வழி பிறகுன்னு எதுன்னா, பருவ காலத்துல எல்லா இதெல்லாம் மழை பெஞ்சு இந்த கார்த்திகை மார்கழியெல்லாம் வந்து மழை பெஞ்சு எல்லாம் குட்டை கிணறு ஏரிகள்லாம் நிரம்பி இருக்கும். இது அப்புறம் மழை முடிஞ்ச பிறகு விவசாயிகள் வந்து பயிர் செய்வாங்க. பயிர் செஞ்சோம்னா சித்திரை மாசம்லாம் அறுவடை நடந்தாலும் நல்லா அவங்ககிட்ட பணம் இருக்கும். அதெல்லாம் சுப நிகழ்வுகள்லாம் நடத்துவாங்க. வீட்டில் செல்வம் பெருகும். இந்த அடிப்படையில் வளர்ப்பிறையில 3ஆம் நாளா இருக்கிறதுனால, வளர்ப்பிறையா இருக்குன்னா செழிப்பு தான். அது எப்பயும் 3ஆம் நாள் வளர்ப்பிறை வந்து பாக்குறது ரொம்ப கண்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி, உள்முக ஆன்மீக வளர்ச்சி அதிகப்படுத்தும். அதுவும் நாளைக்கு 19ஆம் தேதி ஏப்ரல் 2026 வர அக்ஷய தேதி ரொம்ப சிறப்பானது. சொத்து வாங்கலாம், புது வாகனங்கள் வாங்கலாம், புதுமனை வீடு கொடுத்துடும் போகலாம், திருமணமே முகூர்த்தமே போகலாம். அந்த குறிப்பிட்ட நேரத்துல வந்து எந்த சுபகாரியங்களும் செய்யலாம். காலையில 10:47 19ஆம் தேதி காலையில இருந்து 20ஆம் தேதி காலையில வரைக்கும் இருக்கு. ஆனா இந்த குறிப்பிட்ட நேரம் வந்து ரொம்ப சிறப்பான நேரமாக இருக்கும். அதனால உங்களுடைய இல்லம் சார்ந்த, உங்களுடைய தொழில் வளம் சார்ந்த விஷயங்களை வந்து நாளைய வந்து தொடங்குறது நல்லது. பொன் பொருள் வாங்குறதா சிறப்பாக இருக்கும். இது வந்து தொடக்கமான நல்ல செழுமையை குறிக்கிற நாளாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு குறியீடாக அக்ஷய திதி அந்த இது சந்தன வர நாளை குறிக்கிறது. அதனால இந்த திதி நாளில் தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்து பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்க வாட்ஸ்அப் குரூப் நண்பர்களை காண